மட்டும் இல்லாம மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதான் எனக்கு மீன் செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் மீன் எல்லாமே நானே செய்யலாம்னு கொண்டு வந்தேன். நீ சாப்பிடுவியா பிங்கி? உனக்கு ரொம்ப பிடிக்குமா மீன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டியானா. அதுவும் மீன் வறுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் நானு. பாபி, உனக்கு மீன் வேணுமாடா? நீ சாப்பிடுவியா? நீ நான்வெஜ் சாப்பிடுவியாடா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டியானா, நான் சாப்பிடுறேன். டியானா, உனக்கு மீன்லாம் செய்ய தெரியுமா டியானா? நல்லாவே தெரியும் பிங்கி. பாபி, உனக்கு மீன் செய்ய தெரியுமா? எனக்கு தெரியாது. சரிடா பாபி, நான் எப்படி செய்யறேன் நீயே பாரு, சரியா? மார்னிங் நானே கடைக்கு போய் நல்ல ஃப்ரெஷ் மீனா பார்த்து வாங்கி நானே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்டா. மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா மிளகாய் தூள், உப்பு, தேவையான அளவு மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பத்தல அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும்டா. தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். அப்பதான் மீன் நல்லா முருவலா சூப்பரா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? வாங்க மீன் ஊறிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுக்கிட்டேன். அதுல மீன் வறுக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீனா பொறுமையா எடுத்து போடணும். இப்ப பாத்தீங்களா, ஒரு மீன் எடுத்து போட்டிருக்கேனா, இதே மாதிரி ஒரு மீனா தனித்தனியா எடுத்து போடணும், சரிங்களா? ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாது. எப்படி புரியுது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? டியானா, பார்க்கவே சூப்பரா இருக்கு, வாசனையும் சூப்பரா வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் கத்துக்கடா பாபி. நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், சரியா? பிங்கி, நீ பார்த்து வச்சுக்கோ. இந்த டைம் நான் செஞ்சேனா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் செய்யணும். பாருங்க, மீன் இந்த மாதிரி எல்லாமே மொத்தமா போட்டுறணும். போட்டுட்டு நல்லா வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மேகி, பாஸ்தா இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே நான் செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அவ்வளவுதான்ப்பா, மீன் நல்லா வறுத்தாச்சு. இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.